ஸ்க்ரீனில் 2 எண்களின் விகிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 எண்களை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இதோட விகிதம் வந்து 2:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2:3ன்னு எழுதிக்கிறேன். அவ்வெண்களின் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், இதோட என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ட்டு போட்டுக்கிறேன். = 150. அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். காமனாக ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னாலே 2 எண்களை பெருக்கி வர்ற வேல்யூவும் அதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மை பெருக்கி வர்ற வேல்யூவும் சமமாக இருக்கும் இல்லையா? ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு இந்த 2 எண்கள் தெரியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த விகிதத்தோட காமனாக எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டால் இது எண்களாக மாறிடும். சரிங்களா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக 2x அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 3x அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நடுவில் இருக்க இன்ட்டு அப்படியே போட்டுருவோம். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 150ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ரெண்டையும் பேருக்கு என்ன வரும்? 6x² = 150. இப்போ இது அடிச்சிடலாமா? அடித்தா 25ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5ன்னு வருமா? ஓகே. இப்போ இந்த எக்ஸை 2 டேர்ம்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2x, எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு போட்டால் என்ன வரும்? நமக்கு 10ன்னு வருமா? ஓகே. ஸோ 3x, எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு போட்டால் 15ன்னு வரும். இப்போ ரெண்டையும் கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 25ன்னு வருமா? ஸோ 25 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.